சென்செக்ஸ் 84,300 புட் ஆப்ஷனில் நான் ஒரே ஒரு லாட் மட்டும் பை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 11 டிசம்பர் 2025. இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால சென்செக்ஸில் நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். 138 என்ட்ரி ஆகிருக்கும். என்னுடைய ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹100. என்னுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா 240 வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, 100க்கு கீழே வரவும் நான் மார்க்கெட்டில் வச்சு ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்முடைய லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ₹800 இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். திரும்ப எனக்கு ஏதாவது என்ட்ரி கிடச்சதுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, கால் சைடில் ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு 100 குவான்டிட்டி என்ட்ரி எடுத்தேன். ஆனால் நான் என்ட்ரி எடுக்கிறக்குள்ளேயே சடனாக வந்து 20-30 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆகிட்டதுனால அந்த ஹை போயிட்டு கேண்டில் ரிவர்ஸில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நான் லாஸ் புக் பண்ண வேண்டியதாகிருச்சு. ஸோ எகைன் வெயிட் பண்ணேன். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த 84,300லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஃபார்ம் ஆகிட்டு அங்கேருந்து நம்ம எதிர்பார்த்த டார்கெட் போகும் அப்படிங்கிறத திரும்பவும் நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் திரும்பவும் என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ மேபி இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து 240 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆல்ரெடி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு ரிவர்சல் ஆகிறதுனால ஜஸ்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த 240 போகுதா இல்லை அந்த ப்ரீவியஸ் கை 180 to 200 அந்த ரேஞ்சுக்கிட்ட இருக்குது. ஸோ எது சேஃபான பிளேஸுன்றது பார்த்து நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஒரு 180 வரைக்கும் ரீச் ஆயிருச்சு. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணி போகுதா இல்லை இங்கேயே மூவ்மெண்ட் ஆகுதான்றதை பார்த்து நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரிப்பீட்டடாக வந்து 180கிட்டே மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்ததுனால நான் அந்த ட்ரேடை சேஃபாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நம்ம லாஸில் இருந்தோம். அந்த லாஸை ரெக்கவர் பண்ணது போக ஒரு டீசென்ட் ப்ராஃபிட்டில் இருக்கும் அப்படிங்கிறதே ஒரு நல்லது தான். ஓகேங்களா? ஓகே, இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 230க்கு மேலே மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. அதாவது நான் சொன்ன 240 வந்து எக்ஸாக்டாக ரீச் ஆகிடுச்சு. ஓகேங்களா?